மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் பங்குனி மாத ஊஞ்சல் உற்சவத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோயிலில் மாதந்தோறும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் பங்குனி மாத ஊஞ்சல் உற்சவம் நேற்று நள்ளிரவு நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீபம் ஏந்தி வழிபாடு செய்தனர். ஊஞ்சல் உற்சவத்தை முன்னிட்டு திருக்கோயில் நடை அதிகாலையிலேயே திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்ற நிலையில் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நடிகர்கள் அரசியலுக்கு வந்ததில் வெற்றி பெற்றவர் எம்ஜிஆர் மட்டுமே எனவும் தோற்றவர்களின் கதை பல உள்ளது என அதிமுக கழக கொள்கை பரப்பு செயலாளர் வைகை செல்வன் விமர்சித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட அதிமுக செயலாளர் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம், கொள்கை பரப்பு செயலாளரும் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளருமான வைகை செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் பேசிய வைகை செல்வன், மக்கள் மனதில் இடம் பிடித்து பிரகாசமான ஆட்சியை நடத்தியவர் எம்ஜிஆர் எனவும் தற்போது 3 மாத குழந்தையையும் அரசியலில் வெற்றி பெறுவோம் என கனவு கண்டு வருகிறது என விமர்சித்து பேசினார். இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மைதிலி திருநாவுக்கரசு உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விஜயகாந்த் கூட்டணியா இருக்காங்க. அவர்களுடைய கேப்டனை மறைந்து விட்டார். ஆக ஒரு கட்சி தொடங்கிய நடிகர்கள் உலக அரசியல் வரலாற்றில் வெற்றி பெற்ற ஒரே தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். அதெல்லாம் அண்ணா புரிந்து கொண்டார். மக்கள் சக்தி மிக்க தலைவர், மக்கள் சக்தி மிக்க நடிகர் என்று சொன்னால் எம்.ஜி. ராமச்சந்திரன் என்று புரிந்து. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு நத்தம் வார சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வார சந்தைக்கு திண்டுக்கல் மட்டுமின்றி தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்து ஆடு வளர்ப்பவர்கள், ஆட்டு வியாபாரிகள் வருவது வழக்கம். அந்த வகையில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் நத்தம் ஆட்டு சந்தையில் வியாபாரம் களை கட்டியுள்ளது. இதில் மதுரை, திருச்சி, சிவகங்கை, தேனி, திருப்பூர், தஞ்சாவூர் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆட்டு வியாபாரிகள் ஆடுகளை கொண்டு வந்திருந்தனர். இன்று ஒரே நாளில் நத்தம் வாரச்சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகியுள்ள நிலையில் இதனால் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசியில் திருநெல்வேலி சிவா மருத்துவமனை மற்றும் சமூக நல்லிணக்க கூட்டமைப்பின் சார்பில் ரமலானை முன்னிட்டு வித்ரா அரிசி வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் புத்தாடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அப்துல் காதர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக INTJ மாவட்ட செயலாளர் சையது அலி மற்றும் ஹலால் சலீம் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். மேலும் இதில் மீரான் மருத்துவமனையில் டாக்டர் அப்துல் அஜீஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி தூத்துக்குடி மண்டல துணை செயலாளர் சித்திக், கவுன்சிலர் நாகூர் மீரான் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் ஏழை எளிய மக்களுக்கு புத்தாடைகள், பரிசு பொருட்கள் மற்றும் பித்ரா அரிசி வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே ஊமச்சிக்குளம், சத்தியமூர்த்தி நகர், பறவை பகுதிகளில் திமுக சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்டம் உதவி வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து மேடையில் பேசியவர், 13 ஆண்டு காலம் எங்கள் அண்ணன் செல்லூர் ராஜி பறவை பேரூராட்சியில் செய்யாத பணிகளை முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு சென்று மக்கள் பணியினை செய்து முடிப்பேன் என்று அமைச்சர் மூர்த்தி மேடையில் பேசினார். நான் இப்ப 2 மாசம் ஆட்சி பொறுப்பேற்று இந்த மேற்கு தொகுதியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், துணை முதல்வர் அவர்கள் இந்த பொறுப்பை தந்து வேலை செய்ய பொறுப்பு தந்திருக்கிறார். அந்த பணியை நிச்சயமாக உங்களோடு சேர்த்து நான் பணி செய்வேன். அது எந்த மாற்றமும் இல்லை. 2 மாசமா எங்க அண்ணன் மஞ்சவாடியா இருக்காரு. செல்லூர் ராஜன் இப்ப நான் வரையில டிவியில எப்பா நீ பூமி போட்டாலும் சரி,
முதலமைச்சருக்கு நலத்திட்டம் கொடுத்தாலும் சரி, நீ என்ன செஞ்சாலும் செய்ய முடியாது. அண்ணன் சொல்லிட்டு போறாரு. அவர் என்ன எனக்கு அண்ணன் தானே, நானும் விவசாய குடும்பத்துல தான் பிறந்தது, நானும் சாதாரண ஆள் தான். எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் கட்சியோட கழகத்தோட எல்லாரையும் சமமா நினைச்சு நான் பணி செய்தவன். அதனால இன்னும் எங்களுடைய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்லூர்ராஜனை எவ்வளவு வேண்டாலும் ஒண்ணு சொல்ல மாட்டேன். தேர்தலில் பார்த்துக்கிட்டோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.